இப்போ இருக்க நிறைய பேர் வந்துட்டு ஒரு மாதிரி கூன் போட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி இப்படி குனிஞ்ச மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கு? அந்த முழுகு சில பேர் குனிய மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து சின்ன வயசுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பாஸ்டுரல், அது வந்து நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை மாற்றங்களால வருது. பின்னாடி வயது அதிக வயதில் இருக்கவங்களுக்குலாம் கூன் வருது அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கிராமத்துலாம் பாட்டிங்கெல்லாம் அப்படி குனிஞ்ச மாதிரி நடந்து போவாங்க. அது எதனால் வருது அப்படின்னா, வயதாக வயதாக எலும்புடைய அடர்த்தி கம்மியாயிடும். எலும்பு அடர்த்தி கம்மியானோடனே அந்த எலும்பு வந்து பக்கத்தில் இருக்க தசைநார்களை வந்து முழுவதும் அவங்க அந்த ஃபோர்ஸை சமாளிக்க முடியாது. நம்ம உடம்பை பார்த்திங்கன்னா முன்பக்கம்தான் எல்லாமே அதிக வெயிட்டெல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த முதுகெலும்பில் வந்து கூன் எதனால் வருதுன்னா கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. அந்த முதுகில் 38 எலும்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து மெயினாக அந்த டார்சல் ஸ்பைனில் ஒரு 12 எலும்பு இருக்குது. அந்த 12 எலும்பில் அந்த முன்பக்கம் இருக்க வெயிட்டை தாங்க முடியாமல் முன்பக்கம் அப்படியே கம்ப்ரெஸ் ஆகி ஃப்ராக்சர் மாதிரி ஆகிடும். ஆகி அப்படியே குனிஞ்சிரும். அதுதான், அதனால தான் வருது. அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வராமல் இருக்கிறதுக்கு தினமும் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செஞ்சணும் அது ஒன்று. அப்புறம் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் சொன்னேன் இல்லையா, அந்த எலும்பு அடர்த்தி கம்மியாது இல்லையா, அது கம்மியாகாமல் பார்த்துக்கணும்.